ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு எனக்கு കഴിക്കും. அப்ப சரி இதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாமா? வாங்க. பார்ட் 1ல டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ ஐஸ்கிரீம் கோன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல மில்க், சுகர், மைதா மாவு, எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்து நல்லா தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேட்டரை அப்படியே எடுத்து தோசை கல்ல ஊற்றி நம்ம குட்டி குட்டி தோசை மேக் பண்ணிக்கலாம். 2 சைடு வேக விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கோன் ஷேப்ல நம்ம சூடா இருக்கிறப்பே ரோல் பண்ணிடணும். சூடா இருக்கிறப்ப பண்ணலன்னா வரவே வராது. ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம நிறைய கோன் செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு, கோனும் ரெடி ஆயிடுச்சு. ஹோம்மேட். கண்டிப்பாக இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் நம்ம இப்போ ஸ்கூப் பண்ணி ஐஸ்கிரீமை வைக்க போகிறோம். ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இது ஹோம்மேட்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்பவே மாட்டாங்க. வீட்டில் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. உங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இவ்வளோ நல்லா இருக்கேன்னு நீங்களே அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க.